அண்ணா பொழுது விடிஞ்சிருச்சுண்ணே. முதல் ராத்திரிலேயே மதனியை தனியா விட்டு வந்துட்டேன். இப்பயாச்சும் வீட்டுக்கு போனேன். டேய் ஊரு அங்கதான் இருக்கும், என் பொஞ்சாதி அங்கதான் இருப்பா. வீட்டு விஷயம் முக்கியம் இல்லடா, ஊர் விஷயம் தான் முக்கியம். அந்த கலவாணி பைய சலாணி பைய எந்நேரத்துல வந்து கம்மாயை வெட்டினாலும் வெட்டுவான். அதனால 5-6 நாளைக்கு நாமெல்லாம் இங்கதான் காவ காக்கணும், புரிஞ்சுதா? ஏய் யாருமா போய் சோறு தண்ணிக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணு போ. பாண்டியம்மா, பாண்டியம்மா. என்னண்ணே? அட என்னதா இப்படி இருக்க? என் தலையெழுத்து. சிங்கராஜன் மத்தியானம் சாப்பாட்டுக்கு வரேன்னுச்சு. மேலெல்லாம் வலிக்குதான். கோழிய கிளிய அடிச்சு இப்படி குழம்ப வச்சு வந்த உடனே நல்லெண்ணெய் ஊத்தி கொடு. வாரம் தாயி. பாண்டியம்மா வந்துட்டேன். சோறுலாம் ரெடியா? போடு. டேய் வாங்கடா. என்ன பாத்து நிக்கிறல, சோத்த போடு. அண்ணி என்ன சொல்ல பண்றீங்க? நான் ஓட்டு திங்க வேண்டியதானே. சரி வாங்க நம்மளே சாப்பிடலாம். ஆனா இது எங்க வைக்க? ஒரு வாரமா வேடா இவன் ஒருத்தன். சரி சீக்கிரம் போய் தட்டை எடுத்துடுயா. தட்டருக்கு மேல கையில வாங்கிக்கிறேன். ஐயா சோறு கிடைச்சா போதாதா, சட்டிக்குள்ளே தலையை விட்டுவாங்க. போங்க. அண்ணி நம்மளுக்கு ஆசையை சமைச்சு வச்சிருக்கு. அண்ணா இது கோழிங்களாண்ணா? உனக்கு வச்சுக்க. நல்லா வெட கோழியா இருக்கும் போதுங்களா? அது கோழி குப்பை மாட்டிலேயே பார்த்து பழக்கமாயிருச்சா, திடீர்னு குழம்புக்குள்ள பார்த்தோன்னா அவனுக்கு விக்கிக்குது. மதனி இது நம்ம கோழியா? நொண்டி நொண்டி நடக்குமாதா? நேர்ல விட குழம்புல லட்சணமா இருக்குது. கோழிக்கறி இவ்வளவு ருசியா இருக்குது. ஆக்கறி கைப்பட்டா வெக்கப்படாம சாப்பிடுறா. கோழி அடிக்க சொன்னதே உங்களுக்கு தான். மதுரைக்கு தான் மிச்சமே இல்ல. அண்ணன் கூட தனியா சாப்பிடலான்ட்டு ஆசையா இருப்பாங்க. பாவம். வாய முடிட்டீரல ஒரே அப்பா அப்பி. ஏன்டா வெறு வயிற்றோட இருந்த போது கம்முன்னு கிடந்தீங்க, கறியும் சோறு உள்ள போகணும்னு கல்யாணம் பண்றீங்க. இதனால நம்மள அரை வயிற்றோட வச்சிருக்காங்க. நல்லா சாப்பிட்டீங்களா? சந்தோஷம் தானே? எல்லாருமா சேர்ந்து ஏன் சந்தோஷத்தை கெடுத்துட்டீங்கல்ல? புதுசா கல்யாணமான புருஷன் பொண்டாட்டி சந்தோஷமா இருக்கணுங்கிற அறிவு இல்ல உங்களுக்கு? எப்ப பார்த்தாலும் நடு வீட்டுல வந்து உட்காந்துக்கிறீங்களே. ஏன் புருஷன் இப்படியே வந்து உங்க வீட்டுல உட்காந்து திங்கிறாரு? என்ன மாதிரி என்னை மட்டும் திட்டுறீங்க? நான் மட்டும் சாப்பிட்ட மாதிரி இவனுக்கு தானே தின்னானுங்க. இவனையும் திட்டலாம்ல? எல்லாரையும் சேர்த்துதான் சொல்றேன். எதுக்கடி அவங்க வயிற? அவங்கள திட்டா உங்களுக்கே கோவம் வருது. என்னை விட அவங்க தான் உங்களுக்கு பெருசா போச்சா? ஆமாண்டி, உன்னை விட அவங்க தான் எனக்கு பெருசு. என்னங்கண்ணா எங்களுக்காக மதனி போய் திட்டிட்டு இருக்கீங்க? சுமாரா, நீ நேத்து வந்தபடி அவங்க யாரும் தெரியுமா? ஏன் உசுருடி. என்ன பெத்தவங்க யாருன்னே எனக்கு தெரியாது. ஆனா அதே தெருவுல கடந்தேன். அவங்க ஆத்தா தூக்கி வளர்த்தா, அவங்க ஆத்தா சோறு போட்டா, அவங்க ஆத்தா துணிமணி கொடுத்தா. அவங்க இல்லைன்னா நான் இல்ல. ஏன் உடம்பு உசுறு எல்லாமே அவங்களுக்கு தான். அதுக்கப்புறம் தான் நீ. தெரிஞ்சுக்க முதல்ல. வாங்கட. கண்ணு ரெண்ட மூடிக்கிட்டு காட்டு வழி போகுது. அடி கோபப்பட்டா அசரா வந்திருமா, கொஞ்சம் அசரச்சா கோபந்தான் நின்னிடுமா. அட மூடி கிடக்கும் மனசு ரெண்டும் காதல் வசமாகுமா, அது வசமாகுமா. தன்னாரே 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 தானாரா. எங்கடா போய் சாப்பிட போறீங்க? வீட்டுல தானே. இனிமே சாப்பிட்டு வந்தா நேரம் ஆயிரம். நம்ம வீட்டுல சாப்பிடலாம். கொஞ்சம் இருங்க. 5-6 பேர் சாப்பிடணும். சமைச்சு வச்சிருக்கியா? இல்ல. இல்லையா? சரி, சோறு தான் ஆக்கல. வெளியில போன ஆம்பளை வீட்டுக்கு வர்றப்ப மூஞ்ச கஞ்ச கழுவி பூ போட்டு வச்சு சந்தோஷமா இருக்கலாம்ல. மூதேவி மாதிரி வாசப்புள்ளே உட்காந்துருக்குற.
5 நாளா சிவி சிங்காரிச்சு சீதேவியா தான் இருந்தேன். இன்னைக்கு தான் மூதேவியா இருக்கேன். ஏய் 5 நாளா எனக்கு தூக்கமே இல்லடி. கண்ணெல்லாம் காந்து கிடக்கு, மேலெல்லாம் வலிக்குது. அனாவசியமா ஏதாவது பேசி எனக்கு கோவத்தை வரவழைக்காத. இதெல்லாம் எட்டுப்பட்டி ஊர் சமாச்சாரம், இதில் நீ தலையிடாத. அப்ப அந்த ஊர் பிரச்சனையை தீர்த்துக்கிட்டு அலைய வேண்டியது தானே? என்ன எதுக்கா கட்டிக்கிட்டீங்க? பொண்டாட்டியோட அருமை என்னன்னே தெரியாத உங்களுக்கு எல்லாம் பொண்டாட்டி எதுக்கு? அடியே மாப்பிளை, தோல் இருக்க தூண்டுறா. அண்ணன் வருது. வாங்கண்ணே வாங்கண்ணே. அண்ணே நாங்க போய் வெளியே சாப்பிட்டுக்கிறேன். இந்த ஊருக்குள்ள எனக்கு எம்பிட்டு மரியாதை இருக்குன்னு தெரியுமா உனக்கு? பெரிய பெரிய மனுஷன் என்ன கண்டா இடுப்புல துண்டு எடுத்து கட்டுவான். நேத்து வந்து நீ எடுத்து பேசுறியா? பார், எனக்கு எப்ப வீட்டுக்கு வரணும்னு தோணுதோ அப்பதான் வருவேன். சட்டியை சுரண்டி கஞ்சி காய்ச்சி அவுத்து போற துணியை துவச்சு போறதுக்குலாம் என்னால மரியாதை கொடுக்க முடியாது, தெரிஞ்சுக்க. எந்திரிடி, அழகாதடி, எந்திரி சொல்றேன். ஏங்க இப்படி வீம்பு பிடிச்சு வெடுக்கு வெடுக்கு பேசுற? அப்படி என்ன தப்பு செஞ்ச என்ன அடிக்கிறதுக்கு? நல்ல சீல துணிமணி உடுத்தலையா? அவருக்கு பிடிச்ச மாதிரி சோறாக்கி வைக்கலையா? இல்ல வீடு வாசல சுத்தமா வச்சுக்கலையா? அப்புறம் எதுக்கு என்ன அடிக்கிறாரு? புருஷனை சந்தோஷப்படுத்துறதுக்கு அது மட்டும் போதாதுடி. ஆம்பளைங்க அவங்களுக்கு எம்பிட்டோ பிரச்சனைகள் இருக்கும். வெளியே போயிட்டு அவங்க வீட்டுக்கு வர்றப்ப சில சமயம் கோவமா வருவாங்க. நாம தான் சமாதானப்படுத்தணும். சில சமயம் எரிச்சலோட வந்து நம்ம மேலே எரிஞ்சு விடுவாங்க. நாம தான் தாங்கிக்கணும். கவலையோட வந்தா கண்ணீரை தொடச்சு விட்டு 4 வார்த்தை ஆறுதல் சொல்லணும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாம கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்தாதாண்டி குடும்பம் விளங்கும். நாம பொம்பளையா புறப்படுத்திருக்கிறதே அதுக்குதான். இந்த பாரு, அப்பா உன்னை செல்லமா தாங்கி தாங்கி வளர்த்துட்டாரு. புருஷன் வீட்லயே அப்படியே இருக்கணும்னு எதிர்பார்க்க முடியுமா? உனக்கு ஒரு புருஷனா கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். சரி அழுகாத, இன்னைக்கு அவர் சீக்கிரம் வந்துருவாரு, எல்லாம் சரியா போயிடும். சடையாண்டி தம்பி, அந்த 8 கம்மாயை திருப்புறதுக்கு சுழுவா ஒரு வழி இருக்கு. அந்த பொன்ராசுக்கு ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணை நீங்க கட்டிக்கிட்டீங்கன்னா 2 குடும்பத்துக்கும் உள்ள பகை தானா தீந்துரும்ல. கல்யாணம் முடிஞ்ச கையோட புள்ள கையிலே மம்பட்டியை கொடுத்து போய் கம்மாயை திருப்பிக்கு வாழாண்டா திருப்பிக்கு வாரா. எல்லாம் நீ கொடுக்குற செல்லண்டி. நான் பாத்துருக்கிற மாப்பிள 500 பவுன் நகை போடுறேங்கிறா, 50 குழி வயக்காடு எழுதி வைக்கிறேங்கிறா. இவ பாத்துருக்காளே மாப்பிள, இவளுக்கு என்னடி செய்வான்? ஒரு கூலிக்காரனை என் மாப்பிள்ளைன்னு சொல்லி சொல்றியா? ஒரு கூலிக்காரனை என் மாப்பிள்ளைன்னு சொல்லி சொல்றியா? ஒரு கூலிக்காரனை என் மாப்பிள்ளைன்னு சொல்லி சொல்றியா?
அண்ணே நீங்களே அவங்க 2 பேர்த்தையும் எங்காவது ஓடி போய் பொழைச்சு போங்கடா நாயிடம் துரத்தி விட்டுருந்தா எங்காவது கண்காணாத இடத்துல போய் பொழைச்சிருப்பாங்க. அநியாயமா இப்படி பிடிச்சி வச்சிட்டீங்களண்ணா. இனிமே என்ன ஆகும் நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்குங்கண்ணா. டேய், நான் இந்த 8 பெட்டியும் காவக்காரனா? பயிர் பச்சே களவு போகாம காவ காக்குறவன் ஒரு பொண்ணே களவு பச்சா எப்படா தடுக்காம இருக்க முடியும்? பணக்காரங்களை பத்தி உங்களுக்கு தெரியாதுங்கண்ணா. அவனுக்கு வெறும் நாயோட மோசமானவனுங்க. கடைசியில் என் தம்பி உசுருக்கு ஆபத்து வந்துருங்கண்ணா. இம்பிட்டு பேசுறவன் தம்பியை நீ ஒழுங்கா வளர்த்துருக்கணும். உன் தம்பியை வச்சு நீ பணக்காரனாங்கன்னு ஆசைப்பட்ட, அதான் விட்டு வேடிக்கை பார்த்த. அவன் பூந்து விளையாண்டான். பொன்ராஜ் முதலாளி மத்த பணக்கார மாதிரிலாம் கிடையாது, ரொம்ப நல்லவர். என் வார்த்தைக்கு எப்பவும் கட்டுப்படுவாரு. நீ ஒன்னும் கவலைப்படாத. அவர்கிட்ட பேசி 2 பேத்து கல்யாணம் நானே முடிச்சு வைக்கிறேன்.